கைஸ் இப்போ என்ன சங்கதின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூங்கி எழுந்துச்சு. இப்போ கரெக்டாக தூங்கி எழுந்துச்சோடனே பார்த்தா வெளில மச்சாவா கிளைமேட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில. இந்த மழைக்கு சூடாக ஒரு பஜ்ஜி டீ போட்டோம்னா செட்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டு மஜாவாக இருக்குது. போய் இவங்க எல்லாத்தையும் அடித்து நவுத்தி எழுப்புவோம். போயிட்டு வெளில போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பஜ்ஜி சாப்பிட்டு வரலாம். நீ என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் வெளில பார்ப்போம். கைஸ் தூங்குறாங்க கைஸ். என்னடா இது, இதில் வச்சு பஜ்ஜி சாப்பிடலாம், அதை பண்ணலாம் எதை பண்ணலாம் என்ன பட்டா தூங்கிட்டு இருக்காங்க. நே எந்திரினே நே 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 எந்திரினே நே எந்திரினே நே நே. A few moments later. எந்திரினே நே நே வெளில வந்து பாருனே, மழை பெய்கிற மாதிரி இருக்குனே, போய் பஜ்ஜி டீ சாப்பிடுனே. ஏஞ்சி வந்து பாரு, நல்லா இல்ல அப்புறம் திருப்பி தூங்கிடுவா நீ. நானே எக்ஸாம் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எந்திரினே பாரு, மழை பஜ்ஜி டீ இளையராஜா டெல்லி காம்போவா இருக்கும். எஞ்சுவா போவோம். நே வானே போய் பிரெட் பஜ்ஜி சாப்பிடலானே. நே வானே சரி நீ அடிச்சு கூட வச்சுக்க. வா எந்திச்சு பண்ணி பாட்டு வந்து படு வா. டேய் எந்திரிடா எந்திரிடா வானே. சரி தூக்கலாம் அப்புறம் தூங்கி எந்திச்சு வா. எந்திச்சு வா 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 அவ்வளோதான் எந்திரி. டேய் போதும்டா வானே. வந்து வெளில வந்து பாரு, மஜாவாக இருக்குது கிளைமேட்டு. ஐஸ் வெற்றிகரமாக எழுப்பியாச்சு. எழுப்பிட்டோம். இப்போ எல்லாத்தையும் அடிச்சு மண்டையில் பிரட்டிட்டு போய் பஜ்ஜி போடுவோம். அம்முனு வா, இதுதான் நல்ல சான்ஸு. போயிட்டு ஒரு டீ பஜ்ஜி ஒரு லாகு எவார் எவா எவா இங்கே வந்து பாரு. வானே நே 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 நே. 1 hour later. என்னடா பண்ணும் உனக்கு சொல்லி தொலைடா. பஜ்ஜி சாப்பிடணும், டீ குடிக்கணும், அவ்வளோதான். இங்க என்னடா பஜ்ஜெல்லாம் இருக்கு? இதுன்னா நம்ம ஊராடா இது? அந்த பிரெட் பஜ்ஜி அதெல்லாம் இருக்கும்ண்ணே வானே. இதெல்லாம் நல்லாவே இருக்காதுடா. நல்லா தானே இருக்கும் வானே. அப்புறம் இந்த இது போடுவானே ஆளு ஆளு அது போடுவானே இந்த தடுக்கால போடுறது. அதுக்கு நீ போய் பஜ்ஜி மாவு வாங்கி வாடா, நம்மளே செஞ்சு சுட்டு சாப்பிடுவோம்டா. எதுக்குண்ணே அவனு ஊர்ல இருந்துட்டு இந்த ஆச்சி பஜ்ஜி மாவு தான் இருக்கு. டேய் அப்ப என்னடா போய் பச்சை போடுறா, போட்டு எழுப்ப முடியாதானடா, செஞ்சு சாப்பிடுவோம்லடா. நான் மட்டும் சமைக்க எப்படின்னே நல்லா இருக்கும். எல்லாரும் சமைப்போம், கரெக்டா இருக்கும். என்னடா உனக்கு சமைப்போம்டா, என்ன வேணுமோ வாங்கிட்டு வா சமைப்போம். நான்லாம் போக மாட்டேன், நீ போயிட்டு வா. பிளிங்கிட்ல போடு, பிளிங்கிட்ல இருக்கான்னு பாரு. என்ன பஜ்ஜி போட போற? வெங்காயமா? காசுண்ணே. டேய் இப்போ மழை வேற பெய்யுது, பிளிங்கிட் இருக்குமா பாரு, ஃபோன் எடுத்து. பிளிங்கிட்லாம் ஹை அவைலபிலிட்டியில் இருக்கும், பாரு சாமி ஃபோன்ல. அதை வேற போய் உள்ள போய் எடுத்து வரணும்னே. பாரு சோம்பேறிடா நீ. மூடுறா. நேரத்தில் பஜ்ஜி தேவையா? அமைதியாக படுத்து தூங்குறத விட்டு இருக்கா? ஒரே பார்ப்போம் என்ன பஜ்ஜி சாப்பிடலாம். எனக்கு வாழைக்காய். எனக்கு வெங்காய பஜ்ஜி. வாழைக்காவும் பாலும் போடு, டீயை போடும். பால் இருக்குண்ணே. வெங்காய பஜ்ஜி போடுறா. எனக்கு வெங்காய பஜ்ஜி. உனக்கு காஃபி. வெங்காய பஜ்ஜி காஃபி. ஆமா உனக்கு இஷ்டத்துக்கு காப்பி டீ போடுறதுக்கு நான் போட்டா டீ மாஸ்டரா இல்ல தூங்குறவன எழுப்புறேன்னா நீனு தானே சாப்பிட போற பஜ்ஜி. ஆனா நான் தான் போடுவேன், நான் போட சாப்பிட்டீங்கன்னா சொல்லு எல்லாம் செஞ்சு. சரி வேணா போய் தூங்கு போ. ஒரு கிலோ வெங்காயம் 80 ரூபான்னு விற்கிறான். ஹை அவைலபிலிட்டியில பாரு. 1 கிலோ வெங்காயம், வெங்காயம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வெங்காயம் இருக்கு. ஓகே வாழைக்காய், வாழைக்காய் இங்கிலீஷ்ல வாழைக்காய் இங்கிலீஷ்ல ரா பனானாவா? படிங்கடான்னு சொன்னா நான் சொல்ல கேளுங்கடா. என்னண்ணே அவாய்ட் பண்றீங்களாடா? என்ன செவுடு நீங்க எல்லாம் வெட்டி வைங்க, அண்ணன் வந்து பஜ்ஜி போடுறேன், எல்லாம் சாப்பிடுங்க.
எல்லாரையும் சாப்பிட வச்சு பாக்குறதுல சோல்ட் அவுட், ரொம்ப பெரிய மனசு உனக்கு. சோல்ட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ், சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெங்காய பஜ்ஜி போடுவோம், வெங்காய பஜ்ஜி போடுவோம். சரியா ஆளை டார்ச்சர் பண்றடா. ஏய் மாங்காலாம் இருக்குண்ணே. ஏய் அது பப்பா மாங்காய் பஜ்ஜி போடுவோமா கைஸ்? மாங்காய் பஜ்ஜி செய்யலாம். மாங்காய் பஜ்ஜி தேங்காய் பஜ்ஜி எல்லாம் போட்டு. கேரட் பஜ்ஜி ட்ரை பண்ணலாம்டா. பஜ்ஜி போடுவோம்ண்ணே. பஜ்ஜியை போட்டு அதை பஜ்ஜி மாவுக்குள்ள முக்கி பஜ்ஜி போடுன்றேன். கடவுள் அறிவு அவனுக்கு எங்கடா கொடுத்துருக்காரு? முட்டியில சுத்துறியா என்ன? தம்பிக்கு வந்து தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்ற மாதிரி தானே. என்ன எல்லாமே இருக்கு. வேப்பங்குச்சிலாம் இருக்குண்ணே. பல்லு விளக்கு வாங்கி வேப்ப மரத்துல பஜ்ஜி போடுவோமா? ஸ்டெம்மா இதெல்லாம் நட வைக்கிறாங்க தெரில. பக்கத்துலயே வர்ற கவுடன் கேக் இருக்கு. கவுடன் கேக்கா? வரட்டி வரட்டினே எங்கடா இருக்கு? அருகம். பரவாயில்லண்ணே, எல்லாமே இருக்கு. அருகம்புல் இருக்கு. நம்ம ஊர் இதெல்லாம் இங்க கிடைக்குதாடா? வெத்தலை இருக்கு. வெத்தலை கூட சரி எல்லா ஊர்லயும் விலைலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வாழை எவ்வளோ விட்டுருக்கேன். சொல்லிட்டு அவுட். டேய் ஆகுறத பாடுறா. நாளைக்கு எக்ஸாம் பஜ்ஜினா பஜ்ஜியை போடு. வேலை இருக்கு, எடுத்து போய் படு தூங்கணும். என்னப்பா வேலை? படு தூங்கணும். தூங்குறதெல்லாம் ஒரு வேலையாடா? இதே ஒரு வேலையை இதே ஒரு வேலையை வச்சு சுத்துறவன்ட்டெல்லாம் என்னத்தனே பேசி புரிய வைக்கிறது. வாழ்க்கைனா படுத்து தூங்கணும். பேர்பட்ட ஆளுங்களோட சுத்தினா ஒரே நெகட்டிவ் ஆறாவா இருக்குடா நம்மளுக்கு. ஏஞ்சி போ. யார் ஒன்று உட்கார சொன்னா? ஏஞ்சி போடா. போ. டேய் வெங்காயம் இருக்குல்லடா, வெங்காயத்தை வச்சு வெங்காய பஜ்ஜி மட்டும் போட்டு சாப்பிடுவோம்டா. பஜ்ஜி வேணாம், பக்கடா பால் பாக்கெட் காலைல வாங்கி வச்சேன்டா. பக்கடா போடும்னே. பஜ்ஜி வேணாம். பஜ்ஜி இஷ்டத்துக்கு ஒன்னொன்னா மாத்தின்னு இருக்க. மனசு பக்கடா புரியாடா? பக்கடா புரியாடா? பக்கடாலாம் சாப்பிட முடியாதுடா. டி கரெக்டாக சிவி கரெக்டாக போடலாம்னே. உங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கேங்லேயும் ஒரு பக்கடா போடுற ஒரு ஆள் இருப்பான். அது இவன மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பான். டேக் பண்ணுங்க. அது வேணா என்ன காமிக்கிற? ஒண்ணு பொழுதுனிக்கும் பக்கடா போட்டுட்டே இருப்பான். சிவி திரட்டி பக்கடா போட்டானா சீவலு பக்கடா காரா புதி. இவனோட பக்கடா வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எல்லாம் பக்கடான்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போடுங்க. உங்களுக்கு நாங்க தனியாவே ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். டேக் யுவர் பக்கடா ஃப்ரெண்ட். அதிகமா மறந்துடாதீங்க. கமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த ஷார்ட்ஸ் போடுவோம். ஆமா AXDHI ஆதி இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணுங்க. அவனு ரிவீல் பண்ணாதீங்க. அப்புறம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பேசல அதிகமாக பேர் சும்மாவே இருக்கு. டிஎம்ஸ்லாம் இவனை ஏதாவது பண்ணி நிறுத்துறா. இவனை என்னடா எத்தனை செருப்படி வாங்கினா பத்தாதாடா உனக்கு வாழ்க்கையில? எத்தனை புள்ளடா வேணும் உனக்கு? ஒரு தண்ணிக்காக வாழ்கிற ஜாதி சொல்றோம். என் பேரு எல்லாத்தையும் சொல்றவா? ஏய் தம்பி மக்கள் பார்ப்பாங்கடா தம்பி. எல்லாத்தையும் சொல்றோம்டா அவங்க கதையை. அப்புறம் எங்க அதெல்லாம் தெருக்கொடியை கூட தாண்டாது. வா போய் பஜ்ஜியை போடும். வா வா திரி ரெடி பண்ணி வை. நான் திங்கிறதுக்கு ஆட்டி வந்துருவாங்க. போய் வெங்காயத்தை விட்டு நான் வரேன். வா டா. டீ நான் போடுறேன் சரியா? வெங்காயம் வெட்டுவான். நீ இதை கழுவு. எனக்கு மில்க் பிகிஸ் வேணும். மில்க் பிகிஸ் வேணும்னா நான் போய் பிரிட்டானியாட்ட சொல்லி தான் வாங்கிட்டு வரணும். சாப்பிட்டு மிச்சம் 2 இருக்கு. டா குட் டே இதாய். மில்க் பிகிஸ் இல்லைன்னா சாவு. ஏய் ஃபர்ஸ்ட் பிளிங்கிட்ல ஆர்டர் போட்டியாடா? டேய் எதுவுமே போட வேணாம்டா. காசு இல்லடா. காசு இல்ல நேரத்துல வெங்காயம் இருக்குடா. பக்கடா பஜ்ஜி மாவு நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பஜ்ஜி மாவு இருக்குடா. வெங்காய பக்கடா போடலான்றியா? பஜ்ஜி மாவு எடுத்து எண்ணெயில போட்டு. சரி வாங்க. ஏய் வெங்காயம் விட்டு டக்குன்னு வெங்காயத்தை வெட்டி விடு. அண்ணா உங்க எல்லாரையும் மேனேஜ் பண்றேன். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். டீயை போடு. இல்ல எனக்கு நான் தான் பஜ்ஜி போடுவேன்ட்டேன். மல்லான வெறுப்பேத்தின்னு இருக்காதரா. அப்புறம் டென்ஷன் ஆயிட்டேன்னா சாப்பாடுனாலே மதுரை தான். சென்னை காலம் சென்னையில இருக்காது சாப்பாடா. சூடா இருக்கதெல்லாம் ஒரு டேஸ்ட். நீ என்ன சென்னையில மதுரை கடை இருக்கு. மதுரையில சென்னை கடை இருக்கா? எதுக்குன்னே தேவையில்லாது. எதுக்கு தேவையில்லாது? சென்னையில எல்லா ஊரோட டிஷ் இருக்கு. மதுரையில இருக்கா? எதுக்கு தேவை? எங்க டிஷ் பெருமைடு தான். எங்க கிட்ட இல்லாத சேலம் வந்துட்டாரு. கல்ல விடுறது. டேய் மாம்பழம் ஓரம் போ. சென்னையில இல்லாதது மதுரையில என்ன இருக்கு? மதுரையில என்ன இல்ல சொல்லு. மதுரையில இருக்கு. ஓகே நேச்சர் வேணுமா? டேஸ்ட் வேணுமா? சாப்பாடு வேணுமா? ஜிகிர்தண்டா தெரியுமா? நிம்மதி வேணுமா? வாழ்க்கை தெரியணுமா? இந்த மாம்பழக்காரன் முதல்ல வெளில எந்த ஊர் பக்கம் இருக்கும்? ஒரு சொன்னா சொல்லு. சரி கிளம்பு. சரி சொல்லு. பாவட்டா டே சின்ன பையன். சரி சொல்லு. என்னது சொல்லு.
என்ன பண்ண போற? என்னது என்ன பண்ண போற? பகோடா போட போற. டேய் நீ கழுவிட்டியா? ஆ? சாவகாவடிடா டேய் சாவகாவடி விட்டு அவாய்ட் பண்ணு அப்படி மோட்டிவேட் பண்ணு. சரி ஓகே ஓகே சாரி. சரி டேய் நான் தான் பஜ்ஜி போடுவேன். ஜோக் சபாத் நான் பஜ்ஜி போடுவேன். ஜோக்கு அப்பார்ட்மெண்ட் நான் தெளிவா சொல்றேன், நீங்க எல்லாம் வெட்டி வைங்க, நான் எடுத்து பக்கோடா போடுறேன்ட்டேன். நீ போடுற பக்கோடா வேற, நான் வந்து வெங்காய பக்கோடா போடுறேன். சரியா? அமைதியா இருக்கு. 1000 தான். நீங்க பேக்கரி வைங்க, என்னனால வைங்க. மதுரை தான். சென்னை தான். டேய் சென்னைக்கார உடம்பு, ஆனா உள்ள ஒரு ரத்தம் சிவகங்கைக்காரன்டா. குடு. மதுரை இல்ல, சிவகங்கை இல்ல, காரைக்குடியும் இல்ல, சென்னையும் கிடையாது. என்னடா இவனுக்கு என்னடா மலை இப்ப பிரச்சனை? எழுப்பி கொண்டாந்து கூட்டி சரி போ, பால் வேணும். இந்த பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. பால் சட்டி கழுவுனியா? பால் சட்டியே கழுவுல. கழுவு போ. உன் ஆளை வேணா வர சொல்றா, வந்து கழுவி தர சொல்றா. பேசுனா அப்புறம் அழுவான், அப்புறம் அதை போய் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ ஏலேலா காதல் சோறே இதுல தாண்டா வைப்பேன். வடை சட்டி என்னத்துக்கு? பஜ்ஜி வாயில விட அப்படியே வச்சுக்கிறது. ஏதா இருக்கும்டா. இல்லனே கடாய் இதுல பொரிக்கலாம்டா. இத கொண்டு இதுல போய்க்குவா. ஏய் நம்ம ரூம்ல இருக்க சின்ன செட்டியே தான்டா. ஆமா அப்படியே பெரிய அச்சே பாத்திர கடை வச்சிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க. டேய் ஒரு வடை சட்டியை கழுவு சொல்றேன். ஏனே சத்த எடுக்கிறியா? டேய் உப்பு முடியாதுல்ல. அதெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் ரெடி. இப்ப என்ன வேணும்? வடை சட்டி வா. அண்ணே இந்த வடை சட்டியில எப்ப ஏய் அப்ப டென்ஷன் ஆயிடும்டா. இதுல போச்சா என்ன புரியாதா இது? அப்புறம் என்ன லிட்டர் வாங்கணும்? வேற என்னடா வேணும்? அதையாவது கொடுக்க வேண்டியதான்டா. டேய் அது வேணும்டா. டேய் இதுல கழுவு. அதான் புளியா கரெக்டா இருக்கும். இதுல என்னத்தடா செஞ்சீங்க? நான் ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன். தண்ணியை குடிக்கணும்னு நினைச்சேன். தண்ணி எதுக்குடா மாவுல? தண்ணியில குடிக்க முடியாதா? பால்ல தண்ணி ஊத்தா போறீங்களா? டேய் மண்ணே, நம்மகிட்ட இங்க பாரு கேஸ் விக்கிற வேலைக்கு கேஸ் தான் நம்மளால வாங்க முடியாது. அதுக்கு நான் வரணும் அடைச்சுக்கிட்டா நான் சமைக்க முடியும். சொல்லு பார்த்து செய். எதுனாலும் நானதான் யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ற பேர் எப்படி பண்ணுவாங்க? அப்படின்னா ஆனா படிச்சு ஏன்டா பண்ற? ஒண்ணு அவன் சாவடிக்கிறான், இல்லை நீ சாவடிக்கிற. நானே எக்ஸாம் முடிச்சு வெறுப்புல வந்து 10 தூங்கினான். டீ போடுறது டிப்ஸ் வரல. ஏன் நீ இங்கிலீஷ்ல பேசுற? வரலன்னா வரலன்னு ஒரு விஷயத்த நம்ம விட்டோம்னா தான் அந்த விஷயம் நமக்கு எப்பவுமே வராமல் இருக்கும். அதனால அதை விட்டுடணும். அதனால விட்டுறோம். இப்ப எதுக்குடா தண்ணி? என்ன பண்ற? போயிங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதி விட்டுறணும். நல்லா கொதி விட்டு ஆமா இப்படி கொத்தி விட்டு மொத்தத்தையும் ஈர ஊற்றி விட்டுருணும். பஜ்ஜி போடுறதுக்கு ஆக்சுவலாக என்ன போட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா பஜ்ஜி ஊறட்டும். ஃபர்ஸ்ட் டீ போடணும். டீ கொதி எவ்வளோ பஜ்ஜி போட்டலாம். உங்களுக்கு ஆக மொத்தம் நான் எதுவுமே பண்ணக்கூடாது. பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. தண்ணி தான் இருக்குது. அது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி மொட்டை தண்ணி டீ வந்து மொட்டை தண்ணி வேணும். 1 2 நீ எதுக்கு இறங்கிட்டு ஊற்றிக்கிட்டு நின்றுட்டு இருக்க? ஐயா போதும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக போடுமா? டேய் 3 பேர்த்துக்கா எத்தனை ஸ்பூன் போட? 3 பேருக்கு 3 ஸ்பூனு. அப்போ இன்னொரு ஸ்பூன் போடலாமே தாராளமா. 3 பேருக்கு 3 ஸ்பூன் போடு. கொஞ்சம் ஆட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் போடு. போதும். இன்னும் கொஞ்சம் போடவா? போதும்டா. சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இதுக்கு மேல அவ்வளோ குடிக்க முடியாது. டேய் பெப்ஸ் நானும் காஃபி பவுடர். எங்கடா காஃபி பவுடரு? எது காஃபி? காஃபி பவுடருடா. அது நான் தான் காலை குடிச்சேன். பட்டர்ஸ்காட்ச் காஃபி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு அரட்டிட்டாங்க. இல்லை நானே எப்பயாவது காஸ்ட்லியாக வாங்குவேன். அதையும் இப்படி எடுத்து குடிக்கிறா. என்ன பிரிச்சு பேசுறியா? ஓங்காசி ஏங்காசி இல்லையா? இந்தாடா டேய் பாத்திரம் போட்டு கிண்டுடா. இருக்குட்டு எல்லாத்தையும் செய்யாத ட்ரிக் ஒன்று நான் பொங்குதுடா. பால் ஊத்து. இப்படி ஒரு டீ போட்டு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைடா. நீங்கள் பேக்கரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. எங்கள் கடையில் போடாமல் பாடுறா டீ. சென்னையில் இருந்தீங்கன்னா செந்தில் முருகன் பேக்கரி ப்ரொமோஷன் போனீங்கன்னா
எல்லாமே மற்ற கடையை விட டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்கும். அங்கே போய் தாமோதரன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்க. எங்க அண்ணன் வந்து காந்திபன், அவர் தான் ஓனரு. அவங்க அப்பா இருக்காங்க, அதாவது எங்க பெரியப்பா, அவங்க பெரிய ஓனரு. எங்க அண்ணன் போய் தாமோதரன் சொன்னீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். அதனால இந்த பாரு, ஒரு பாக்கெட் பால் தான் இருக்கு, இது போட்டு வேஸ்ட் பண்ணாத. 1 லட்சத்துக்கு இவ்வளவு வேற. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, செந்தில் முருகன் ஹோல்சேல் ஸ்நாக்ஸ் கடை. நம்ம கடை வந்து சென்னையில் வில்லிவாக்கம்ல தேவ ஸ்ட்ரீட்ல இருக்கு. அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க. அங்கே போய் தாமோதரன் சிப்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு 15% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அங்கே போனீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் இருப்பாங்க. போயிட்டு என் பேரை சொல்லுங்க, டிஸ்கவுண்ட் வாங்கி மஜா. அங்கே ஒரு 300 ரூபா, இந்த கடையில் ஒரு 300 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதை மட்டும் கட்டிட்டு சாப்பிடுவாங்க. டீ ரெடி. கடைசியில் என்னையே கழுவ வைக்கிறீங்களா டேய்? டீ போட்டாச்சு. டீல என்னென்ன போட்டிருக்கேன்னு மட்டும் கேளேன். போட்டிருக்க பால். ஏய், நான் கஷ்டப்பட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன், ஏதோ சட்டியில வச்சு எண்ணெயை ஊத்திட்டு இருக்க. ஆமா, சட்டிக்கு கீழே தானே இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நான் லூசாடா இவ்வளவு நேரம் கழுவிட்டு இருந்தது. சரி, அது என்ன கெட்டா பாப்பா கழுவுனால விடு. ஓ, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு தெரியும், வெடிச்சிட போகுதுனே குண்டக்க முண்டக்க. ஓகே நே எடிட்டுடா, சாவிடா வெடிடா. என்னடா இது சால்னா? எங்க ஊர் எங்க வீடு பக்கத்துல நெல்லை புரட்டாலும் ஒரு பரோட்டா கடை இருக்கா. இங்க சால்னா இப்படிதான்டா இருக்கும். இங்க பாருங்க கைஸ், இங்க சால்னா இப்படிதான்டா இருக்கும். மதுரை டேஸ்டா இருக்கு. இல்லடா, இது சால்னா வச்சிருக்கடா. டேய், டீ போட சொன்னா. டேய் என்னடா நீ? வாங்க பஜ்ஜியை போடுறா. டேய், நான் தான் போடுவேன். ஏய், இதையாவது என்ன பண்ண விடுறா. நான் தான் போடுவேன். நான் லட்சணத்துல போற கையை கழுவுனியாடா முதல்ல? பார்க்கவே டிஸ்கஸ்டிங்கா இருக்குடா. என்னது டிஸ்கஷன் இருக்கா? பஜ்ஜி இதெல்லாம் இருக்கானே என் கடையில எல்லாமே இருக்கு. என் கடையில என்னென்ன பஜ்ஜி, பப்ஸு, போண்டா, கோழி. கோழியா? கோழி தெரியாதா? கோழி அது பேரு. ஒப்பட்டு கோழி. இதே ஒருத்தே ஒப்பட்டு வீட்டுல ஒட்டு வாங்கி காமி. சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது சொல்லி பேசி. தேங்காய் போலி, பருப்பு போலி, ஸ்வீட் போலி, அதுக்கப்புறம் என்னது இருக்கு, போண்டா, பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, அந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி, இந்த பஜ்ஜி, அப்புறம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் பப்ஸு, ஸ்வீட்டு, கேக்கு. என் கடையில் இல்லாத எதுவுமே இல்லை கைஸ். கண்டிப்பாக செந்தில் முருகன் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் போங்க. திட்டாக்கா இருக்கானே. திரிஷாக்காவா? யாரு? விஜய் வைத்து அவன் சித்தியா? அதெல்லாம் பேசாதீங்கடா. விஜய் அண்ணா, எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவோம். டிவி கேக்கு ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக. நீயே சண்டிகர்ல இருக்க, எப்படி போய் ஓட்டு போடுவ? நான் கிளம்பிடுவேன் ஏப்ரல் 23 பார்த்துட்டேன். தம்பி குடா தம்பி, நேத்து வந்தாலும் பேசக்கூடாது. என்றும் அமைதியா இருக்கு சார். 2 பேருக்கு தான் போட்டியே. புரியுதா? இன்னொன்னு அடியில உன்னை போய் பஜ்ஜி போட சொன்ன. இல்ல, இது போட்டா பிடிக்க வந்துச்சுடா. ஓ மை காட் கைஸ், லவ்லியா வந்திருக்கு. மாப்பிள்ள தடிக்க ஏய், என்ன தண்ணி தெரிய போகுதுடா. தட்டே ஓகே. இதெல்லாம் திரும்ப மாட்டேங்குது. ரெடி. வாழ்க்கையில எப்பவுமே திரும்ப வேணும் கைஸ். ஆனா இந்த பஜ்ஜி கூட திரும்ப மாட்டேங்குது. பக்காவா பொரிஞ்சிருக்கு. இதை போடுறதுக்கு ஏதாவது ஒரு சட்டி வேணும்டா. பிளேட் சட்டி பொரோட்டா கடையில் வேலை பார்க்குற மாதிரி எல்லாமே ஹை லெவலில் தான் இது பண்ணுறது. ஸ்மால் குவான்டிட்டிக்கு வேலையே கிடையாது. பேசிக்காவே நான் கொஞ்சம் ஏஸ்தட்டிக் போயிட்டேன். ஸ்ட்ராங் வேணுமா? கிச்சன்லாம் கொஞ்சம் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணி சுத்தமாக இருக்கு ரொம்ப இன்னைக்கு. க்ளீன் பண்ணி வச்சிருக்கான் நம்ம பையன். நம்ம கிச்சன் இன்னைக்கு தான் சுத்தமா இருக்கு. அண்ணா ஸ்ட்ராங்காக குடிப்பியா?
பார்த்தாலே சாப்பிடணும் தோணுதா? பார்த்தாலே சாப்பிடணும். பரட்டிட்டியா? என்ன உனக்கு தெரியும் தூர போல க்ளோஸ்அப்லாம் போகக்கூடாது. அண்ணாபூர்ணான்னு சொல்லி ஒரு இது. நம்ம ஆச்சி வாங்கடா, நம்ம ஆச்சி ஓனரு நம்ம ஃப்ரெண்டு தான்டா. ஆச்சி மசாலா வாங்குவோம், இனி ஒரு விதி செய்வோம். சொல்லு டேய், சீரியஸாடா, எங்க அப்பா ஃப்ரெண்டுடா. சரி எல்லாம் ரெடி. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு சிறப்பாக அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அருமையாக இருந்துச்சுப்பா. வெங்காய பக்கோடாவும் டீயும் நல்லா இந்த குளிருக்கு அருமையாக செஞ்சு சாப்பிட்டு குடிச்சிட்டு திருப்தியாக இப்போ போய் தூங்குறேன்னு சொல்லாத வேலை. தூங்க போறோம். ப்ரூஸுக்கு சமைக்கல கைஸ். ப்ரூஸுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு படிக்கணும். நாளைக்கு 3 எக்ஸாம் இருக்குது. அதனால் போய் மஜாவாக உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடலாம். சக்கையாக வருது. நீ கண்டதை அள்ளி போட்டா அப்படிதான்டா வரும். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டா அப்படிதான்டா இருக்கும். பஜ்ஜில ஒன்று நோட் பண்ணியா? என்னது? புளிக்குது பஜ்ஜி. புளிக்கும், மதுரை புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். ஏய் என்னடா நீ லெமன் புளிஞ்சு சாப்பிட்டாலே. ஆனால் இது ரெண்டுமே வேணும்னா சென்னைக்கு வாங்க. புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து ஒன்று சென்னைக்கு வா, இல்லை கடைக்கு வா. கடைக்கு வா. எல்லாம் ஷோ பண்ணுங்கடா. ஸோ விருடா சிறப்பாக நல்லா ஆனியன் பக்கோடாவும் டீயும் குடிச்சாச்சு. இனிமேல் போய் அடுத்து இருக்கிற வேலையை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கைஸ். அன்டில் தென் அப்படியே பார்த்ததை கழுவுங்க. நான் போய் படுக்க போகிறேன்.